கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கலந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. மாகே மாயே நம்பிக்கையே மாறிடாத ஏசையா அம்மையலோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி பெற்றேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவேன் நங்குரமே அழிவில்லா பெட்டகமே அம்பாசனம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை குரலோ கேட்குதையா எல்லாம் அன்பால் துல்லுதையா குரலோ கேட்குதையா எல்லாம் அன்பால் துல்லுதையா துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கும் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே வம்பாசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் வம்பாசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன் இயேசுவின் நாமத்தினாலே சிவங்கிற பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட். சங்கீதம் 90வது அதிகாரம் முதல் பிராக்கெட் அவசியம். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். தேவனுடைய மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆனது நெருக்கமான உறவு. எஸ், கரெக்ட். கணவனுக்கும் மனைவிக்கும் அதில் 2 டைப் இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்னொன்று துபாயில் இருக்கும். துபாயில் இருக்கிற புருஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் இப்போ என்ன வந்துருச்சு, டெய்லி பார்க்குறாங்க பேசுகிறாங்க. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தில் இருந்துச்சா? கிடையாது. 3 வருஷம் கழிச்சு தான் மூஞ்ச பார்ப்பாங்க, புரியுதா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவரால் என்ன செய்ய முடியுது? வாசிக்க, பைபிளை வாசிக்க. பிராக்கெட் ஜெபம். புரியுதா? யாரால ஜெபம் பண்ண முடியும்? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. ஏன் ஜெபிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உறவு இருக்காது. அன்னைக்கு பிரதர் ஆலன் பால் என்கிட்ட சொல்றாரு, ஒரு காணிக்கை அனுப்புவாங்க. அனுப்பிட்டு, பிரதர் நீங்கள் 1 வாரம் சாப்பிடாமல் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணணும். உபவாசம் எவ்வளோ நாளைக்கு? அதுக்கு என்ன கொடுத்தாங்க? இவங்க ஏன் ஜெபம் பண்ண மாட்டாங்க? அவங்க நினைக்கிறாங்க ஆலன் பால் ஜெபம் பண்ணா தான் அந்த கேட்பாங்க அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவர் யாரு? தேவனுடைய மனுஷன். இப்போ இவர் ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, கொலைகாரர். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 14. யாத்ராகமம் 2:14. இவர் தேவனுடைய மனுஷனாகிறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்தார். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் யார் போல பாத்தீங்களா? இப்ப இவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு? கொலைகாரன். அந்த ஆண்டவருக்கு யார ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கொலைகாரன், கொள்ளக்காரன், பாவி, இந்த யாக்கோப மாதிரி ஏமாத்துற டிக்கெட்டு, இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம். அப்போ
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய மனுஷனாக்கிய மோசே ஜெபம். இந்த மோசையை குறித்து ஃபர்ஸ்ட் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11. யாத்ராகமம் 33:11. ஒருவன் ஸ்ரீனுடைய பேசுவதை போல கர்த்தர் மோசடியை எப்படி பேசுறாரா? எப்படி பேசுறாரா? தன் சிநேகிதனோட பிரான். எங்க அண்ணனை தேடி சில வருவாங்க. அன்னைக்கு என் தம்பி சொல்றான், இவர் ஃபோனில் பேசும்போது எங்கள் தம்பி கூட இருக்காரு, டேய் இன்னைக்கு லீவு தானே, நீ வா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீ லீவு தானே, நீ வா. ஆனால் என் தம்பி கூட ரொம்ப பேச மாட்டார். அதாவது அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவார். ஏன்னா இவன் சில காரியங்கள் சொல்ல அவருக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க ஃப்ரெண்டோட பேசும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப க்ளோஸாக அப்படி 2 பேரும் பேசுவாங்க. என் தம்பி ஒன்றா சொன்னான், ஏன்டா இவன் பொண்டாட்டிகிட்ட பேசுவானா, எங்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஆனால் அவன்கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். புரியுதா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வா, நம்ம மனுஷன் பேசுவோம். இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 8வது வருஷம் மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரவாசம் நின்று கொண்டு அவன் குற்றத்துக்குள் பிரவேசித்து மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டார். பார்த்தீங்களா? ஏமா என்ன ஒரு சந்தோஷம் மோசைக்கு. நான் போனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நின்று போகிற என்ன செய்கிறாங்க, வேடிக்கை பார்க்க. ஒரு பொம்பளை பிள்ளை போனால் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் மோசை அப்படித்தான் பார்க்குறாங்க. அடுத்து பாருங்க, மோசே கூடாரத்துக்கு பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடாரவாசல் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். இப்போ எங்க இருந்து பேசுறாரு? வாசலையே பேச ஆரம்பிச்சுட்டாரு. எங்க பேச ஆரம்பிச்சுட்டாரு? ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடாரவாசல் கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரவாசல் பணிந்து கொண்டார். இது ஒரு ரொட்டீன் லைஃப். எப்படி ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு நான் செய்வேன், 6 மணிக்கு என்ன செய்வேன்? ஆமாம், அந்த நேரம் எல்லாம் டென்ஷன் ஆயிரும். யாராவது பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிடுவேன், அவளும் எடுத்தவொன்னு கேப்பா புரியுதா? புரியுதா? ஆனால் என் மனைவிட்டு எப்படி பேச மாட்டேன். ஏன்னா அது ஃப்ரெண்டு கிடையாது, அது அம்மா, இது ஃப்ரெண்டு. நான் யாரு? அப்பாக்கம் ஃப்ரெண்டு. ஒருவன் தன் சிறுவனை பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூலின் குமாரனாகிய யோசுவாவும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிய கூடாரத்திற்கு வெளியாக இருந்தான். இவர் பின்னாடி மோசேயுடைய பொசிஷனுக்கு வர்றாரு. சரி, இப்போ 31வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை 30 யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். என்னுடைய தையையும் எல்லாம் நாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை முன்பாக போவி. கர்த்தருடைய நாமத்தை, இப்போ நம்ம நாமத்தை குறித்து ரெகுலராக ஸ்டடி நடத்திட்டு உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாமத்தை குறித்து நான் கிளாஸ் எடுக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஆசை கிடையாது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? இப்போவே நாளைக்கு திங்கட்கிழமை என்ன செய்திங்கிறத நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது விருந்து போன கூடாரத்தை ஆண்டவர் எழுப்புறாரு. பழைய ஏற்பாட்டில் அதே வசனம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் என்ன அர்த்தம், புதிய ஏற்பாட்டில் என்ன அர்த்தம்? சதி இப்போ இது எங்கே வந்துட்டு இருக்குது? ஆமாம், அந்த நாமம், அந்த நாமங்கிற ஒரு காரியத்தை தான் அவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? நீங்கள் ஃபோன் எடுத்தோன்னே இப்போ பிரைஸ்லாட் சொல்லுவீங்க. என்கிட்ட பேசும்போது நான் ராஜேஷ் பேசுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் தான் கூப்பிடுறேன். நீங்கள் கூப்பிட்டாலும் எனக்கு நீங்கள் தான் பேசுறீங்க. சொல்லுங்க. அது ஃபோன் போட்டு சரி, சொல்லலையா? அவங்களுக்கு சந்தோஷம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ 17வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தை செய்வேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கும். இப்போ ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இதான் அடிப்படை, கிருபை. என்னது? கிருபை. இந்த கிருபைங்கிறது தான் எல்லாமே சுற்றிட்டு வரும். பைபிள் முழுவதும் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிருபை தான். சரியா? வாசிங்க. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறதா நாலேஜ்.
இப்போ என்னுடைய பழைய சிஜித் லைசான்ற 2 பேருக்கு நல்லா தெரியும். யார் 2 பேருக்கு? மரியாதை வாங்க. உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாப்பா, தெரியும். நீங்கள் அரசல் புரசலாக கேட்டிருப்பீங்க, கண்ணால் பார்த்தது 2 யாரு? ஆமாம். அப்போ அறிந்திருக்கிறேங்கிறது அவங்களுக்கு பழைய சிஜித்தாக்கள் தெரியும், புதுசு. 2000 இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 6 வருஷம் ஓடிடுச்சு. முடிஞ்சிச்சு, ஓடிடுச்சு. அதனால தான் அடுத்தாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்த ஒரு காரியம். நான் என்ன செய்வேன்? முகமுகமாக செய்வேன், வெளிப்படுத்த. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். இப்போ தேவனுடைய மனுஷனுங்கிற ஒரு டாபிக்கை பேசிட்டு இருக்கோம். தேவனுடைய மனுஷன். 1 ராஜாக்கள் 13:1. துன்பம் காட்ட வழிகள் தந்தையில் இருக்கையில் இதோ 14:45. இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன், தேவனுடைய மனுஷன் ஒருவன். பேர் இருக்கா? இல்ல. மோசைக்கு பேர் பார்த்தீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மோசை மட்டும் தேவனுடைய மனுஷன் கிடையாது, இன்னும் தேவனுடைய மனுஷன் இருக்காங்க. அது நீங்களாவும் இருக்கலாம், நான் இருக்கலாம். அதனால ஒருவனை போட்டேன். பேர் இருக்குமா இல்லையா? ஏன் போடல? என்ன சொல்றேன்னா, ஒரு குருடனுக்கே பர்தேமியுடைய மகன் இருக்கா? ஆனா யோகுடைய மனைவிக்கு பேர் கிடையாது. பேர் இருந்துச்சா இல்லையா? பேர் இருந்துச்சா பைபிள்ல இல்லை. ஏன்னா அது ஒர்த்து கிடையாது. என்னது? அதனால ஆண்டவரத்தில் எழுதல. ஏன்னா ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் அந்த அளவு காணிக்கப்படும் போது அங்கிருந்து பார்க்குறாரு. உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் நீ கொடுக்குறேன்னு பார்க்குறேன். என்னது? நம்ம கொடுப்போம், கொஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சமாக கொடுப்போம். எஸ், அதான் வித்தியாசம். புரியுது? அதனால ஒரு சிலர் ஏன் பேர் வைக்கல, என்னன்னா நீ உன் பேர் வரணுமா, நீ அந்த மாதிரி இருக்கணும். சரி, அது இருக்கட்டும். இப்போ இங்க நம்ம பார்க்குறோம், தேவனுடைய மனுஷன் ஒருவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி. இதாங்க இந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு செய்யணும். சரி, லேசா கஷ்டமா நான் கேட்கவே மாட்டேன். என்ன கேட்க மாட்டேன்? ஆசீர்வாதம் வாங்குறது லேசா கஷ்டமா? கஷ்டம். வார்த்தை எப்படி செய்யறது? கஷ்டம். செஞ்சாச்சுன்னா புரியுதா? நேற்று என் மக ஒரு வீடியோ அனுப்புறா. அவளுக்கு அவளுடைய புதுசான ஆசீர்வாதங்கள் எனக்கு பார்க்கும்போது இங்கிருந்து சந்தோஷம் வரும். ஏனால ஆண்டவர் என் மகளை ஆசிரிக்காது. வசனம் நான் சொல்றேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகள். அப்போ நிரம்பும் போது என்ன செய்யாது? இடம் கிடையாது. நிரம்பி அடுத்து யாருக்கு உணவு போகணும்? என் மகளுக்கு போகணும். என் மகள் ஓமாளுக்கலாம். ஐயா, நீ ஓ ஆசீர்வாதம் ஓமாளுக்கு. புரியுதா? அதான் நிரம்பி வழிகிற ஒரு காரியம். சரி, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டுக்கு வரப்போகுது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பழைய ஏற்பாடு சேர்ந்தாலும் புதிய ஏற்பாடு சேர்ந்துடலாம். புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:11 பக்கம் 290 290 வாசிங்க. 6:11 நீயோ மனுஷனே. பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டு வரும்போது தீமோத்தேயுவை பார்த்து யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. எவளை விட்டு ஓடணும்? 10வது வருஷம். பண ஆசை எல்லாத்தையும் வேறாயிருக்கு. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்துக்கு அந்த பண ஆசை வந்துச்சுனால விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. எதை விட்டுட்டு போயிடுறாங்க? ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை சொன்னேன். பிரதர் ஆஸ்டாண்டி அப்படின்னு அவர் நீங்க கேள்விப்பட்டீங்க. அவர் ஒரு பயங்கரமான பைபிள் டீச்சர். நிறைய காரியங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் முகமா பிறகு பார்த்துருக்கேன். எங்கள் மது அன்னைக்கு ரொம்ப சொல்ல அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது ஒரு சில பசங்களை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஆண்டவர் கொடுப்பாராம். இவங்க கை பிரதியில் தான் எழுதுவாங்க. ஒரு சின்ன மெசேஜ் அதை ஒரு சிலருக்கு போஸ்டில் அனுப்புவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு டைப்ரைட்டர் வேணும். ஆண்டவர் என்ன வேணும்? டைப்ரைட்டர் வேணும்னா திடீர்னு ஒரு வந்து கதை கட்டுறாராம். அது சொல்ல, நான் பேக்கப் பண்ணிட்டு துபாய் போகிறேன், எல்லாத்தையும் விற்றுட்டேன், இது ஒன்று மட்டும் இருந்துச்சு, இதை நான் தூக்கிட்டு போகிறதில்ல. எனக்கு ஒரு ஏவுதல் வந்துச்சு,
இந்த மாதிரி ஸ்டாண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் கொடுன்னு சொல்லி எனக்கு கிளியராக ஒரு சத்தம் கிடச்சி, அதனால் வந்து உங்களை கொடுத்துட்டேங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப சோத்திரம் சொல்லிட்டு இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 5 கார்பன் காப்பி வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைப் பண்ணி இந்த மேக்சின் போயிட்டு இருக்கு. இப்போ ஊழியம் வளர்ந்து 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 பெருசாகிடுச்சு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது போகுது. இப்போ எங்கள் விசுவாசம்லாம் போயிடுச்சான். இப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா, இவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னா போட்டால் போதும். எங்களுக்கு 5 கம்ப்யூட்டர் தேவைன்னா 50 கம்ப்யூட்டருக்கு காசு வந்துடும். இப்போ அவங்க ஏதாவது வேணா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணுமா, இதில் போட்டால் போதுமா? அதான் புரியுது. 5 வேணும்னா எத்தனை வருது? ஆமாம் சொல்லாரு. எங்கள் விசுவாசமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. முன்னாடி நாங்கள் முழங்கால் கொடுத்து ஜெபம் பண்ணால் ஆர்டருக்கு டைப்ரைட்டர் கொடுத்தாரு. இப்போ ஜெபத்தை விட எதுவில் ஆகி போச்சு, மேக்சின். அதனால தான் சொல்றாரு மன ஆசை. மன ஆசையில் இப்போ 50 கம்ப்யூட்டர்ல மீதி திரும்ப அனுப்புவாங்களா, அனுப்ப மாட்டாங்களா? அதான் அனுப்ப மாட்டாங்க. இல்லைங்க 5 தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் லேட்டாக அனுப்பியிருக்கீங்க, அதனால பணத்தை நாங்கள் என்ன செய்யறோம், அதாங்க. அதான் பண ஆசை. புரியுது? வாசிங்க. எல்லா தீமைக்கும் வேறாய் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி அநேக வேலையினாலே தங்கள் 17 இவ்வளவு 17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிர்மாப்பான சிந்தைகள். அந்த ஐஸ்வர்யம் வந்துச்சுனாலே அந்த நாடா மாறிடும், கெத்து மாறிடும், அந்த எல்லாமே மாறிடும். அதனால தான் இச்சித்து ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். ஏன் நிலையற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட நிறைய சொத்தை ஆண்டப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் நான் உதவி செய்வேன், ஆனா திடீர்னு என் ஆசையிலிருந்து சுவாசம் போகும். இதெல்லாம் யாருக்கு போகும்? மகளுக்கு போகும். எது என் பேங்க் பேலன்ஸு அக்கௌண்ட் எல்லாமே யாருக்கு போயிடும்? பாப்பாவுக்கு போயிடும். அப்போ எனக்கு தெரியணும், இந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் இதை நான் செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு எது சந்தோஷம் சொல்லுங்க. நாளை காலையில் 5:30 மணிக்கு நான் என் வீட்டை விட்டு கிளம்புறேன். சர்ச்சில் 6 to 6:45 6லேருந்து ஒரே டாபிக் தான். என்ன டாபிக் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னதான் ரெப்புடேஷன். காணனூர் கல்யாணம். இப்போ அந்த செய்தியை சொல்றதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் நான் சொல்ற வர அதுதான் எனக்கு சந்தோஷம். 30 கிளம்புவேன், மெசேஜ் சொல்லிட்டு சந்தோஷம். எவரி மண்டே ஒரே டாபிக் தான். எஸ், ஒரே நாள் தான். சரியா? அப்ப இதுதான் சகலவித நன்மை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவி. சரி, அடுத்த வருஷம் நம்ம போயிட்டே இருக்கோம்னா டைம் இல்லை. சரி, நம்முடைய தேவனை குறித்து பார்க்க போறோம். வாசிப்போமா? சங்கீதம் 71வது அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 71:1. உம்மை நம்பி இருக்கிறேன். அப்ப ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவு இருக்கு. இப்போ ஃப்ரெண்டா மாறியாச்சு. இப்ப அவனுக்கு என்ன ஒரு பயம் இருக்கு தெரியுமா? வெட்கப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? உன் கடவுள் இல்லையா? எங்கய்யா உன் கடவுள்? என் தேவனேன்னு சொல்லி அந்த சிலுவையில் சொல்லும்போது உன் கடவுளை ஏன் போனாரு அப்படின்னு கேட்பாங்களா? நான் இயேசு பிள்ளைன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் வெட்கப்படாதபடி இருக்கணும்னா அந்த உறவை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். பின்மாற்றத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அதான் சங்கீதம் 71:1 14வது வசனம். நானோ நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ உங்க துதிக்கு. எனக்குலாம் என்ன நிறைய ஆசைகள்ல என்ன ரொம்ப ஆசைனா அந்த பாழாம் அதை பார்க்கக்கூடாது, பார்க்காம அதை பாடம். பாதம் பாணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி ஏசையா உந்தன். அடுத்த அடி சொல்லு பாப்போம். அடுத்த அடி சொல்லு. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே தேடினதான் காண்டடைந்தேன் பாடிட பாடங்கள் நீந்தளித்து. அடுத்த அடி தெரியாது, ஆரம்பிச்சா வண்டி போகணும். புரியுதா? அதுதான் நம்ம துதிக்கிறதுக்கு மேன்மேலும். என்னது மேன்மேலும்?
16 வசனம் உங்களுடைய வல்லமையை முன்னிட்டு நடக்கும். அந்த வல்லமை என்னதுன்னா உறவு தொடர்ந்து என்ன செய்யணும், போயிட்டு இருக்கு. சரி, இதற்கு நமக்கு ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 1 யோவான் எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம். 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர் எவனோ அவனை தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் இந்த நிலைத்திருக்கிறார். நிலைத்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன வைக்கிறோம்னா அபாய்ட். அபாய்ட் அபாய்ட் என்னன்னா அதே அந்த அதுக்கு தான் யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவார். கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் இடத்துல தான் நான் நினைச்சுவேன். இந்த கட்டான உடனே தெரியாது. ஒரு கலையை வச்சுப்பாரு, அது அப்படியே தான் இருக்கு. சாயங்காலம் பாரு பாடிடும், ஒரு வாரத்தில் காஞ்சி போயிடும். நீங்கள் ஆண்டவரோட கூட இல்லைங்கிறது உறவு எப்படி தெரியும்? அந்த அந்த ரிசல்ட் அப்படியே தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் என்ன கிடைக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பதில் இருக்கா இல்லையா? 5வது அதிகாரம் 16. 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இறங்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனுக்குள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? குமாரனோட நிலைத்து. புரியுதா? இந்த நிலைத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். உங்களுக்கு ஸ்டாலின் தெரியும். இப்போ அவர் பிரேயருக்கு வர்றது பட்டுட்டார். எல்லாம் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் அவங்க நிலைத்திருக்காங்களா? இல்லை. எனக்கு அது தெரியாது. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. நான் நிலைத்திருக்கேன் நான் பார்ப்பாரு. நான் என் லைஃப்பில் எவ்வளோ நேரம் நான் மெசேஜ் கொடுக்குறேன், என்னென்ன செய்தி கொடுக்குறேன், உண்மையாக செய்கிறேன்னா யாருக்காக? இதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. சரியா? அடுத்து பாருங்க, நிலைத்திருக்கிறதுனால என்ன கிடைக்கும்? 2 காமிச்சிட்டேன். 3வது 1 யோவான் 5வது அதிகாரம் 19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கருக்குள் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்க முடியும். நம்மள ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? உலகத்தில் வச்சிருக்காரு, விளையாட்டு வெளியே வச்சிருக்காரு. உள்ளதான். புரியுதா? இப்போ என் தம்பி முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு அமெரிக்கா போயிட்டு வரும்போது மரியாதை கேட்பாரு. அண்ணன் இன்னும் பைபிள் வாசிக்கிறார். இப்போ கேட்க மாட்டேங்கிறார். ஐயா இந்த சனியை வந்து போகாது, அதனால இங்கே தான் இருக்கும். அவருக்கு வந்து என்ன வந்துருச்சு? முன்னாடி மரியாதை கேட்பார்ல. அது அங்கே தான் வேறு அங்கே இருக்கு. அதனால அவங்க விட்டே கொடுக்காது. புரியுதா? எனக்கு தெரியும். அவர் கேட்பார். பாவம் சாரா, அவர் பாவம்னு சொன்ன ஒரே பாவம் இது ஒண்ணுதான். யாருமே சொன்னது கிடையாது. புரியுதா? நீ சொல்லுவா பாவம்ட்டு? யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? இதான் முதல்ல கேட்கிறேன். சரியா? உலகம் மட்டும் பார்க்கணும். நாம் எதுக்குள்ள இருக்கணும்? இதுதான் அன்றி நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். புத்தி நமக்கு என்ன வேணும்? புத்தி. இந்த புத்தி என்ன சொல்லணும்னா, நீ நிலைத்திருக்கிறாயா? இன்னைக்கு நீ எவ்வளோ பைபிளை நீ வாசிக்க? இப்போ உங்களுக்கெல்லாம் நான் ரெடிமேடாக நான் ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், நாமத்தை கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை? அதை சாப்பிடுங்கிற ஆசை இல்லை. அந்த சத்தியத்தை அறிந்துக்கணுங்கிற ஆசை இல்லை. ஆசை வந்து எங்கேருந்து வரணும்? அதோட என் தம்பி சொல்கிறான், நம்ம குங்குமத்தை உள்ளே வச்சு படிக்கலாமா? எதை வச்சு படிக்கலாமா? அதாவது வெளியில் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்கும், உள்ளே என்ன இருக்கும்? உள்ளே இருக்கும். வெளியில் தான் அடிச்சுட்டு வர வாசிக்கா, அப்பா அடிச்சுட்டு வரும். அதனால் ஏமாற்றி உள்ளே வச்சு படிக்கலாம். ஆனால் பைப்பில் வாசிக்கிறதால ஏமாற்ற முடியாது. புரியுதா? எப்படி ஏற்ற முடியாது? அது ஆசையாக படித்தா முடியும். சும்மா உட்காந்து வாசிக்கலாம் இருந்தது. அதை சொல்லுவார், பைபிளில் மட்டும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்றிட்டு வாசிக்க முடியாது. உண்மையிலேயே ஆசை இருந்தால் தான் வாசிக்கணும். நான் வாசிக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கு. அவர் யார்? அவர் சத்தியம். மாறவே மாறும். அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அவருக்குள்ள இருந்தா தான் நம்மளை ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? தேவனுடைய மனுஷனா பார்ப்பாரு. இல்லைன்னா பார்க்க மாட்டாரு, தூக்கிட்டு போய்வாரு. சரியா? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கு. இதுதான் அடிப்படை. இந்த வாழ்க்கையை வாழும்பொழுது இப்படி இருந்தால்தான் நம்ம என்ன செய்யணும்? சரி, முதல் வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, அந்த ஆண்டவரை குறித்து நான் உங்கள்கிட்ட லார்டுன்னு சொல்லி இங்கிலீஷ் இருக்குது. சரி, இந்த அடைக்கலமா இருன்னு சொல்லி தமிழ் பைபிள் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் வித்தியாசமாக இருக்கும். டுவெல்லிங் பிளேஸ். டுவெல்லிங் பிளேஸ். இந்த டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு சிலர் இத்தனை மணிக்கு டிக்கெட் உட்காந்து டீ குடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க எங்கே உட்காந்துருப்பாங்க? டிக்கெட். ஒரு சிலர் சாரே கட்டிருப்பாங்க. அந்த டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டொல்லிங் பிளேஸ், ஆண்டவர் எங்கே இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். எடுத்துக்கொள்ளாமா? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 30வது தான் டொல்லிங் பிளேஸ். 8:30. உமது அதியானம் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற ஒவ்வொரு ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ண ஜெபத்தை கேட்டலும் பரலோகமாகிய உங்களுடைய வாசஸ்தலத்திலே வாசஸ்தலம்னு சொல்லி எதுல இருக்குது? தமிழ்ல இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? டொல்லிங் பிளேஸ். ரெண்டும் ஒன்று தான். வாசஸ்தலம்னானது உங்க வீடு. நான் நேராக விட்டோட நேரம் அங்கே போவேன். நீங்க கடைப்படி வீட்டு போய் அந்த மாதிரி ஆண்டவர் எங்க இருக்காரு? பரலோகத்துல வாசமா இருக்கிற அது டொல்லிங் பிளேஸ். 39 உம்முடைய மன்னித்து. இதான் பரலோகத்துல இருந்துகிட்டு அவர் என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆண்டவர் எங்க பார்க்கிறாரு? பரலோகம். அங்கத்தை அவர் என்ன செய்றாரு? மன்னிக்கிறார். அதான் 39. 43 அடுத்த வாசம். கேட்டாச்சுன்னு என்ன செய்வாரு? மன்னிப்பாரு. அடுத்து பூமியின் ஜனங்களோடும் உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கற்பித்த ஆலயத்துக்கு உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படியும் உங்களுடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படி எல்லாம் அப்ப இது என்னன்னு சொல்லி 42 இன்னும் நல்லா புரியும். அந்த அதற்கொத்த அந்நிய ஜனத்திலும் இப்ப இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க. ஆனா தூரத்தில் இருக்கிறவங்க வர முடியாது. வர முடியாட்டாலும் அவங்க அங்க தெரிஞ்சுனாங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்தை பண்ணும்போது தூரத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்தை ஜெபம் என்ன பண்ணால் அந்த அந்நிய ஜாதியரும் நீர் செய்வார். புறஜாதியார் நமக்காக என்ன செய்கிறார்? நம்ம யாரும் புறஜாதியார். சரி, அடுத்து என்ன செய்ய போறார்? 49 இல்ல மறுபடியும் வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் டொல்லிங் பிளேஸ் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு, விண்ணப்பம் வேற வேண்டுதல் வேற. அவர் நியாயத்தை விசாரித்து உங்களுடைய ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த பாவத்தையும் அவர்களுடைய கட்டளைகளை மீறிய அவர் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்குள் இறக்கத்தக்கதாக இறக்கத்தை பார்த்தீங்களா? இப்ப இவருக்கு என்னன்னா, இப்ப இவங்க சேட்டை பண்ணி சிறைப்பட்டு கொண்டு போயாச்சு. இப்ப எங்க போறணும்? அடிமையா போகணும். அடிமையா போகும்போது எப்படி தெரியுமா? இருதையும் ரொம்ப உடம்பு பெஞ்சு ஐயோ என்ன செய்யாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை கொண்டாலும் கேட்க முடியாது, என்னன்னு செய்ய முடியாது. ஆனா அந்த நேரத்துல எதுக்காச்சுன்னா இரக்கத்திற்காக ஜெபம் பண்றாரு. அவங்க கண்கள் என்ன செய்யணும்? இரக்கம் கிடைக்கணும். இந்த இரக்கங்கிறது அவருடைய கட்டளையிலிருந்து வருகிற மனுஷங்கிறவர். ஒரு சிலர்லாம் எனக்கு ஒரு தம்பியை தெரியும். அவர் இந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிறாரு. யாரு ஒரு பெரிய ஆள் இருந்தாலும் இவர் என்ன செய்வாரு? எதுக்கு அந்த ஹேண்ட்பேக்கை தூக்குறாரு? என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன். எப்படி இருப்பேன்? நான் ஆண்டவர்கிட்டலாம் ஆண்டவர் ஹேண்ட்பேக் இருக்கேன். அவர்கிட்ட ஹேண்ட்பேக்லாம் கிடையாது. ஆமாம், அவர்கிட்ட நீ தேவ மனுஷனா நீ இருக்கணும், ஜெபம் பண்ணணும். அந்த நேரத்துக்கு இவ்வளோ அவர் நினச்சிவார், செய்து கொடுப்பார். சரி, இப்போ கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போயிடும். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசஸ்தலத்தில் கடைசி வசனம். யோவான் 14:2. இந்த பிதா தான் எப்படி பார்க்கிறாரு? தேவனுடைய மனுஷனா பார்க்கிற பிதா. அப்படி இல்லாத இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண. சரி, இந்த வசனத்தை முதல் முறையாக யார் சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அப்பதான் பைபிள் நான் புதுசாக ரசிக்கப்பட்டிருக்கேன். இவர் ஆலன் பால் இந்த வசனத்தை இப்படி எனக்கு ஒரு செய்தியாக சொன்னார். எத்தனை வருஷம்? 2000 நடந்தது. இன்னும் அதை நான் மறக்கல. இந்த துபாய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷேக், இந்த ராஜா, அவங்க எல்லாம் பெரிய ராஜா இல்லை, இந்த மாதிரி ஒரு 50 அரண்மனை இருக்கு. இவங்களுக்கு எப்பனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்கும்.
எந்த அரண்மனையில் என்னைக்கு இருக்கணும்னு தெரியாது. ஆனால் அந்த 50 அரண்மனையும் ஃபுல் டைம் வேலை நடந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு, அங்கே ஆளுக நீட்டாக இருக்கிறது. திடீர்னு இவர் வருவார் எங்கே இந்த அரண்மனை. ஆனால் எப்பவுமே என்ன செய்யணும், எல்லாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணங்கிறது என்ன கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது, உயிரில் இருக்கு. அதனால் எந்த அரண்மனையில் எப்போ இருக்காங்க சொல்கிறாரு. ஒரு உலக மனுஷனாக்கிய ஒரு அதிபர், ஒரு ரிச் மேன், கோடீஸ்வரன், அவன்கிட்ட என்ன இருக்குது, அநேக அரண்மனைகள் இருக்கு. நம்ம பிதா இவங்களெல்லாம் உண்டாக்குறது, அவர் எத்தனை அரண்மனை வச்சிருப்பார், அதைத்தான் சொல்றாரு. இப்போ புரியுது உங்களுக்கு? அதான் இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்லை, கேசட்டில் வந்துச்சு, எனக்காக கிடையாது. ஆனால் எத்தனை பேர் கேட்டாலும் நான் என்ன செஞ்சுருக்கேன், மைண்ட் வச்சு நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி. சரி, இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்தை முழுவதும் உண்டாக்குறதுக்கு ஆண்டவருக்கு எத்தனை நாள் ஆச்சு? 6 கரெக்ட். 7 நாள் ஓய்ஞ்சிருக்காரு. அப்போ 6 நாளில் இந்த உண்டாக்குன உலகம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் இப்போ நான் இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நானும் என் மனைவி உட்காந்து டீ குடிப்பேன், காஃபி. அந்த காஃபி குடிக்கிறதுனால இவன் எனக்கு இந்த யூடியூப்பில் ஒவ்வொரு கண்ட்ரியாக போட்டுக்காட்டு. அதாவது அங்கே இருக்கிற இந்த பெஸ்ட் பிளேஸ். முன்னாடியெல்லாம் போனால் தான் பார்க்கணும். இப்போ ஓசியா நம்ம ஏதாவது காசு கொடுக்கணும்னா அங்கே போன மாதிரி இருக்கும். அவன் அங்கே போகிறதுக்கு விசா, பாஸ்போர்ட்டு, லோக்கல் எதுவுமே கிடையாது. நேராக பார்த்து வந்தாப்புல இருக்கும். நானும் அவனை உட்காந்து ரசித்து பார்ப்பேன். இப்போ உலகத்தில் எத்தனையோ பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்கு, நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் இன்னைக்கு வர ஒரே ஒரு வேலை செய்யறாரு, பல காரியங்கள் சார். ஒன்று என்ன செய்யறாரு, வாசத்தை மட்டும் உண்டு பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காண்டி? தேவனுடைய மனுஷன். சும்மா எல்லாம் ஏமாற்ற டிக்கெட்டு கிடையாது. இன்னைக்கு இந்த ஊழியத்தில் ஏமாத்துறவங்க இருக்காங்களா? ஆமாம். எனக்கு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, யாருன்னு கேட்காது, பிரைஸ்லாம் பிரதர் அண்ணன் என்ன சொன்னார், நாங்கள் சிலோன் போயிட்டோம். என்ன போகிறோம், அங்கே போய் நிறையா ஊழியம் செய்ய போகிறோம், நிறையா பைபிள் கொண்டு போகிறோம். இந்த பைபிளே ரீச் ஆகாத இடங்கள்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் தான் செய்கிறோம், 1 வாரம் ஊழியத்தில் நாங்கள் இருக்க போகிறோம். எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் ஃப்ராட். நீங்கள் எங்கே போகிறாங்க தெரியுமா? ஊர் சுற்றி பார்க்க. ஊர் சுற்றி பார்க்க எங்களை மாதிரி ஒரு சில கிருக்கைங்க ஊழியன்னு சொல்லி காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஃபோன் அடிக்கிறது. எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நீ அந்த ஊர்லேயே இருந்து, எந்த ஊரில், ஒரு சேரியில் இருந்து அவங்களோட வாழ்ந்து இருக்க போறே வந்து இங்கே எனக்கு வேலை இருக்குல்ல. ஒரு ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு பேர் என்னது, கூலி. அப்படித்தானே? அவங்களுக்கெல்லாம் இந்த மேன்ஷன் கிடையாது. ஆண்டவர் யாருக்கு செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் உங்களுக்காக பின்பு நீங்களும் இருக்கும்படி. நீங்களும்னா யாரை சொல்றாரு? தேவனுடைய மனுஷன். யாரு? இன்னைக்கு டாபிக் என்னன்னா தேவனுடைய மனுஷன். புரியுதா? அதனால தான் எப்பவுமே நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா அதான் ஆன்சர் வரணும். ஆன்சர் வந்தா நீங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்க. நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். தேவன் கொண்டு போய் சேர்ப்பாரு, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், நம்ம தேவனுடைய மனுஷனா செக் பண்ணி பார்க்கணும். ஜாப் நம்ம மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 90வது அதிகாரத்துடைய தலைப்புக்குள் ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. உங்களுடைய வாசஸ்தலத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த வாசஸ்தலத்திலே எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறீர் என்ற நிச்சயத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.